தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா சொல்ல முடியாது. தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கவெல்லாம் இல்ல. இது ஒன்றும் பாஜக காரர்களின் பேச்சு என்று நினைத்து விடாதீர்கள். இது சாட்சாத் திமுகவின் குரல். திமுகவின் பொருளாளரும் எம்பியுமான TR பாலு பேசியதுதான். அட நம்பவில்லையா? இதோ அவர் பேசியதை நீங்களே கேளுங்களேன். தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதா சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் ஒரு தேதியை சொல்லியிருக்கு. அது மிக முக்கியமான அமைச்சர், உள்துறை அமைச்சர், ரொம்ப பொறுப்புள்ள அமைச்சர் 27ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னார். அது கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்காக நம்ம போய் அவங்கள பனிஷாக பண்ண முடியும்? அவங்க யாரும் வஞ்சிக்கிறதா தெரியல. கடைசியில் எது எப்படி இருந்தாலும் உள்துறை அமைச்சரும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அந்த கடமை நிச்சயமாக நிறைவேற்றாங்கிறது எண்ணம் எங்களுக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசுக்கு வஞ்சிக்கிறதுக்கு எந்த வித சான்ஸும் இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒன்றிய அரசு எப்படி மத்திய அரசு ஆனதோ அதே போல தற்போது பாசிச பாஜக பாசமான பாஜகவாக மாறி இருக்கிறது திமுகவிற்கு. அடேங்கப்பா, இது உலகமகா நடிப்புடா சாமி. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது எப்போது யார் என்ன பேசினாலும் பாஜகவுக்கு சாமரம் வீசுறாங்க. ஐயையோ அம்மம்மா வாங்க வாங்க என்றெல்லாம் கதறிக்கொண்டிருந்த திமுக இன்றைக்கு ஒன்றிய அரசு என்ற பதத்தை சைலண்டாக மத்திய அரசு என்று மாற்றிக்கொண்டது. பாசிச பாஜக என்ற சொல்லை கஜினி சூர்யா போல மறந்துவிட்டது. அதுவும் மத்திய அமைச்சர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் முட்டு இருக்கிறதே, அடே அப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்கிற ரேஞ்சு தான். மழை நிவாரணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறது, தமிழகத்தை புறக்கணிக்கிறது என்று தமிழ்நாட்டிற்குள் வாய்கிளிய பேசி மக்களை ஏமாற்ற வேண்டியது. தமிழ்நாடு தாண்டினால் மத்திய அரசை கண்டு அஞ்சி நடுங்க வேண்டியது, பணிந்து குனிந்து கும்பிடு போட வேண்டியது. இதை பார்த்து தான் நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்களை இருவாழ்விகள் என்று அழைப்பார்களே, இப்போது அந்த சொல் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எதிர்க்கட்சியாக கோபேக் மோடி சொன்னவர்கள் ஆளுங்கட்சியானதும் கேலோ இந்தியாவை தொடங்கி வைக்க சிறப்பு விருந்தினராக அழைக்கிறார்கள் என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? பாஜகவுடன் திமுக காட்டுவது இணக்கமா இல்லை நடுக்கமா? அன்று பாசிச பாஜக என்று சொல்லிவிட்டு இன்று பாஜக மீது திமுக பாசம் காட்டுவது ஏன் என்று யோசித்தால்தான் தெரியும். பாஜகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்க தயாராகிவிட்டது இந்த விடியா திமுக என்று. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.